ஓம் சாந்தி. முரளி டேட் 4/4/24. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தபடி பரலோக தந்தையிடம் முழு ஆஸ்தியையும் வாங்க வேண்டும் என்றால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் பண்டமாற்று செய்து கொள்ளுங்கள். இது பெரிய வியாபாரம் ஆகும். கேள்வி: டிராமாவின் ஞானம் எந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு மிக உதவியாக இருக்கிறது? பதில்: எப்பொழுது ஷரீரத்தில் வியாதி வருகிறதோ அப்பொழுது டிராமாவின் ஞானம் மிகவும் உதவி செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த டிராமா அப்படியே திரும்பவும் நடக்கிறது என்பதை அறிவீர்கள். இதில் அழுவது, அலட்டுவது போன்ற எந்த விஷயமும் கிடையாது. கர்மத்தின் கணக்கு வழக்கு தீர்வு பெற வேண்டும். 21 பிறவிக்கு கிடைக்கும் சுகத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த துக்கம் சிறிது கூட துக்கமாக அனுபவம் ஆகாது. ஞானம் முழுவதும் புரியவில்லை என்றால்தான் துடிப்பார்கள். ஓம் சாந்தி. பகவான் கூறுகின்றார், யாருக்கு தன்னுடைய ஷரீரம் இல்லையோ அவர் பகவான் என்று அழைக்கப்படுகின்றார். பகவானுக்கு பெயர், ரூபம், தேசம், நேரம் என்று எதுவும் கிடையாது என்பது சரியில்லை. பகவானுக்கு ஷரீரம் என்பது இல்லை. மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தங்களுக்கென்று ஷரீரம் இருக்கிறது. இப்பொழுது பாபா கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து அமர்ந்திருங்கள். எப்பொழுதும் ஆத்மாதான் கேட்கிறது, பங்கை நடிக்கிறது, ஷரீரம் மூலம் செயலையும் செய்கிறது. சம்ஸ்காரத்தை ஆத்மாதான் எடுத்து செல்கின்றது. நன்மை தீமை என்ற கர்மத்தின் பலனையும் ஆத்மாதான் ஷரீரத்துடன் அனுபவிக்கின்றது. ஷரீரம் இல்லாமல் யாரும் கர்மத்தின் பலனை அனுபவிக்க இயலாது. ஆகையால் பாபா கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து அமர்ந்திருங்கள். பாபா நமக்கு கற்பிக்கின்றார், நாம் ஆத்மா, இந்த ஷரீரம் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பகவான் கூறுகிறார், மன்மனா பவ. தேகம், தேக சம்பந்தமான அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். கீதையை கூறிய பகவான் அதே பாபாதான் இதை கூறுகின்றார். பகவான் என்றாலே பிறப்பு இறப்பு இல்லாதவர். பாபா புரிய வைக்கின்றார், என் பிறவி அலௌகீகமானது. நான் இவர் ஷரீரத்தில் பிரவேசிப்பதை போல வேறு யாரும் இப்படி பிறவி எடுப்பதில்லை. இதை நன்றாக நினைவில் வைக்க வேண்டும். இப்படியும், அதாவது எல்லாம் பரமாத்மா செய்கிறார், பூஜிக்கத்தக்கவர், பூஜாரி எல்லாம் அவர்தான், கல்லிலும் சிறிய பொருளிலும் பரமாத்மா இருக்கிறார் என்பதெல்லாம் இல்லை. 24 அவதாரம், ஆமை, மீன், பரசுராம் எல்லாம் காட்டுகிறார்கள். இப்பொழுது புரிய முடிகிறது, பரமாத்மா பரசுராமர் அவதாரம் எடுப்பாரா என்ன? ஆயுதம் ஏந்தி துன்பம் கொடுப்பாரா? இது தவறாகும். மேலும் பரமாத்மாவை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டதை போல கல்பத்தின் ஆயுளையும் லட்சக்கணக்கான வருடம் என்று எழுதிவிட்டார்கள். இது பெரிய இருட்டு, அதாவது ஞானம் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஞானத்தின் மூலம் வெளிச்சம் ஏற்படுகிறது. இப்பொழுது அஞ்ஞானம் என்ற இருள் சூழ்ந்திருக்கிறது. குழந்தைகள் பெரிய வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. யாருக்கு தெரியவில்லையோ அவர் பூஜை முதலியவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் உங்களுக்கு பூஜை செய்வதற்கு அவசியமில்லை. இப்பொழுது நீங்கள் பூஜாரி நிலையிலிருந்து விடுதலை பெற்றீர்கள். பூஜிக்கத்தக்க தேவி தேவதை ஆவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பூஜிக்கத்தக்க தேவி தேவதையாக இருந்தீர்கள். பிறகு பூஜாரியான மனிதன் ஆவீர்கள். மனிதனிடம் இருப்பது அசுர குணம். ஆகையால் இப்படி பாடல் இருக்கிறது, மனிதனை தேவதை ஆக்கினாய், மனிதனை ஒரு நொடியில் தேவதை ஆக்கினாய். அதாவது பாபாவை புரிந்து கொண்டு ஷிவ் பாபா என்று கூற ஆரம்பித்து விட்டீர்கள்.
பாபா என்று சொல்லும் பொழுது உள்ளத்தில் இப்படி வருகிறது, நாம் உலகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் எஜமான் ஆகிறோம். இவர் எல்லையில்லாத தந்தை. இப்பொழுது நீங்கள் வந்து சட்டென்று பரலோக தந்தைக்கு சொந்தமாகிவிட்டீர்கள். பாபா மீண்டும் கூறுகிறார், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு பரலோக தந்தையிடம் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகியல் ஆஸ்தியை நீங்கள் வாங்கிக் கொண்டே வந்தீர்கள். இப்பொழுது லௌகீக ஆஸ்தியை தெய்வீக உலகத்தின் ஆஸ்தியுடன் பண்டமாற்று செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு நல்ல வியாபாரம்! உலகியல் ஆஸ்தி எவ்வளவு இருக்கும்? இது எல்லையற்ற ஆஸ்தி. அதையும் ஏழைகள் சட்டென்று எடுத்துக் கொள்கிறார்கள். ஏழைகளை பாபா தத்தெடுக்கிறார். பாபாவும் ஏழை பங்காளன் அல்லவா? புகழும் இப்படி இருக்கிறது, நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன். பாரத தேசம் அனைத்து தேசங்களிலும் ஏழை தேசம். நான் வருவதும் பாரதத்தில்தான். நான் வந்து பாரதத்தை செல்வந்தனாக்குகின்றேன். பாரதத்தின் புகழ் ஏராளம். இது எல்லாவற்றிலும் பெரிய தீர்த்தஸ்தானம். ஆனால் கல்பத்தின் ஆயுளை அதிகமாக்கியதால் முற்றிலும் மறந்துவிட்டார்கள். பாரதம் பெரிய செல்வமிக்க நாடாக இருந்தது, இப்பொழுது ஏழையாகிவிட்டது என்பதை புரிந்திருக்கிறார்கள். ஆகையால் உதவி செய்கிறார்கள். இப்படியும் நடக்கிறது. அதாவது யாரேனும் பெரிய மனிதர் நஷ்டம் அடைந்தால் மற்றவர் தமக்குள் முடிவெடுத்து அவருக்கு உதவி செய்கிறார்கள். இந்த பாரதம் எல்லோரையும் விட பழமையானது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. காலத்தை மட்டும் நீட்டிவிட்டார்கள். ஆகையால் குழம்புகிறார்கள். பாரதத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறார்கள்? பாபாவும் பாரதத்தில்தான் வரவேண்டி இருக்கிறது. நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். உலகியல் தந்தையின் ஆஸ்தியை பரலோக தந்தையின் ஆஸ்திக்கு பண்டமாற்று செய்கிறோம். எப்படி இவர் பிரம்மா செய்தாரோ அப்படி. பரலோக தந்தையிடமிருந்து மகுடமும் சிம்மாசனமும் கிடைப்பதை பார்த்தார். எங்கே அரசாட்சி? எங்கே இந்த கழுதைக்கு சமமான ஆஸ்தி? ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் பசியினால் இறக்க நேரிடும் என்ற விஷயமே கிடையாது. பாபா கூறுகின்றார், உன்னிடம் உள்ளதை ட்ரஸ்டியாகி பரிபாலனை செய்து வாருங்கள். பாபா வந்து உங்களுக்கு சுலபமான வழியை கூறுகின்றார். நிறைய கஷ்டம் வரும் பொழுது பாபாவை, ஓ பரம்பிதா பரமாத்மாவே இரக்கம் காட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். சுகத்தில் யாரும் பாபாவை நினைவு செய்வதில்லை. துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். எப்படி நினைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். உங்களுக்கு எப்படி நினைப்பது என்பது தெரியவில்லை. ஆகையால் நானே வந்து கூறுகிறேன். குழந்தாய், உன்னை ஆத்மா என்று புரிந்து பரலோக தந்தை பாபாவை நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். என்னை நினைத்து நினைத்து சுகம் பெறுவாய். உடலில் வரும் வருத்தம், வலி எல்லாம் தீர்ந்துவிடும். ஷரீரத்தில் எந்தவிதமான துன்பம் இருந்தாலும் தீர்ந்துவிடும். உங்களுடைய ஆத்மாவும் ஷரீரமும் பவித்திரமாகிவிடும். நீங்கள் அப்படி தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து ஆத்மாவில் அழுக்கு ஏறிவிடுகிறது. பிறகு ஷரீரமும் பழையதாக கிடைக்கிறது. தங்கத்தில் செம்பை சேர்ப்பதை போல ஆகிறது. தூய்மையான தங்கத்தின் ஆபரணமும் தூய்மையாக இருக்கும். அதில் பிரகாசம் ஏற்படும். செம்பு சேர்த்த ஆபரணம் கருப்பாகி விடுகிறது. பாபா கூறுகின்றார், உங்கள் மீதும் அழுக்கு சேர்ந்திருக்கிறது. அதை இப்பொழுது நீக்கிவிட வேண்டும். எப்படி நீங்கும்? பாபாவுடன் இணைந்திருங்கள். படிப்பை கற்றுத்தருபவருடன் யோகம் செய்ய வேண்டும் அல்லவா? இவர் தந்தை, டீச்சர், சத்குரு எல்லாமாக இருக்கிறார். அவரை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் அழியும். அவர் உங்களுக்கு போதனையும் கொடுக்கின்றார். தூய்மை செய்பவர்
சர்வசக்திவான் என்று என்னைத்தான் அழைக்கின்றீர்கள். கல்பம் கல்பமாக பாபா அப்படியே புரிய வைக்கின்றார். இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்னை சந்திக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் செல்லமானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது இந்த தேக அகங்காரத்தை நீக்கி ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஆத்மா பற்றிய ஞானமும் தந்திருக்கின்றது. அதை பாபாவை தவிர யாரும் தர முடியாது. ஆத்மா பற்றிய ஞானம் அறிந்த மனிதர் எவரும் இல்லை. சந்நியாசி தனிமையில் இருப்பவர், குரு முனிவர் எவரும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது அந்த சக்தி எவரிடமும் இல்லை. அனைவருடைய சக்தியும் குறைந்து விட்டது. மரம் முழுவதும் இற்று போய் விழும் நிலையை அடைந்து விட்டது. இனி திரும்பவும் புதியது ஸ்தாபனை ஆகிறது. பாபா வந்து பல விதங்கள் நிறைந்த மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். பாபா கூறுகின்றார், முதலில் நீங்கள் ராம ராஜ்யத்தில் இருந்தீர்கள். பிறகு வாம மார்க்கத்தில் சென்றதால் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. வெவ்வேறு தர்மங்கள் வருகின்றன. பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கின்றது. முதலில் இதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. யாரை வேண்டுமானாலும் நீங்கள் படைத்தவர் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிவீர்களா என்று கேளுங்கள். யாரும் கூற மாட்டார்கள். பாபா பக்தர்களிடம் கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் தீர்மானியுங்கள். போர்டில் கூட இப்படி எழுதுங்கள். நடிகருக்கு நாடகத்தின் இயக்குனர் மற்றும் படைப்பவர், முக்கிய நடிகர் ஆகியோரை பற்றி தெரியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நடிகரை என்ன சொல்வது? நாம் ஆத்மா இங்கே விதவிதமான ஷரீரத்தை எடுத்து நடிக்க வந்திருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இது நாடகம்தான் அல்லவா? கீதை என்றால் தாய், மற்ற அனைத்தும் அதனுடைய படைப்பு. கீதை புதிய உலகத்தை படைக்கிறது. இதுவும், அதாவது புதிய உலகத்தை பகவான் எப்படி படைக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. புதிய உலகத்தில் முதலில் நீங்கள்தான் இருப்பீர்கள். இப்பொழுது இது புருஷோத்தம சங்கமயுக உலகம். இது பழைய உலகமும் இல்லை, புது உலகமும் இல்லை. இது இருப்பதே சங்கம யுகம். பிராமணர்களுக்கு குடுமி இருப்பதை போல விராட ரூபத்தில் ஷிவ பாபாவையும் காட்டுவதில்லை, பிராமணரின் குடுமியையும் காட்டுவதில்லை. நீங்கள் குடுமியை மேலே காட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிராமணர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். தேவதைகளுக்கு பிறகு வருகிறவர்கள் சத்திரியர். துவாபர யுகத்தில் வயிற்றுக்காக பூஜாரி, பிறகு சூத்திரர் ஆகின்றனர். இது குட்டிக்கரணம் செய்வதாகும். நீங்கள் கரணம் போடுவதை மட்டும் நினையுங்கள். இதுதான் உங்களுடைய 84 பிறவி என்ற பயணமாகும். ஒரு நொடியில் எல்லாம் நினைவிற்கு வந்து விடுகிறது. நாம் இப்படி சுற்றி வருவது புரிகிறது. இது சரியான படம், அது தவறான படம். பாபா இல்லாமல் சரியான படத்தை யாராலும் உருவாக்க முடியாது. இவர் பிரம்மா மூலம் பாபா புரிய வைக்கின்றார். எப்படி? நீங்கள் இப்படி கரணம் அடுக்கிறீர்கள். ஒரு நொடியில் உங்கள் பயணம் பூர்த்தியாகி விடுகிறது. எந்த கஷ்டமும் கிடையாது. ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். தந்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். இது சத்தியமான சங்கம் பாபாவுடன். அது பொய்யான சங்கம். சத்தியமான கண்டத்தை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். மனிதர்களிடம் சக்தி கிடையாது. பகவான் தான் அதை செய்ய முடியும். பகவான் தான் ஞான கடல் என்று கூறப்படுகின்றார். இது பரமாத்மாவின் மகிமை என்பது சாது சந்நியாசிகளுக்கு தெரியாது. அந்த அமைதி கடலான தந்தை உங்களுக்கு அமைதியை தந்து கொண்டிருக்கின்றார். அதிகாலையிலும் நீங்கள் ட்ரில் செய்கிறீர்கள். ஷரீரத்திலிருந்து விலகி பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் வந்திருப்பது உயிருடன் வாழ்ந்து கொண்டு இறப்பதற்காக, அதாவது பாபாவிடம் பலியாகின்றீர்கள். இது பழைய உலகம், பழைய உடல். இதை விட்டு போகலாம் என்று வெறுப்பு வருகிறது.
வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. எல்லாம் மறந்திருக்க வேண்டும். நீங்களே எல்லாம் பகவான் தந்தது என்கிறீர்கள். அப்படியானால் இப்பொழுது அவருக்கு கொடுத்து விடுங்கள். பகவான் பிறகு உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் நிமித்தமாகிவிடுங்கள். பகவான் ட்ரஸ்டி ஆக மாட்டார். ட்ரஸ்டி நீங்கள் தான் ஆகிறீர்கள். பிறகு பாவம் செய்ய மாட்டீர்கள். முதலில் பாவ ஆத்மாக்களுக்கு பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் நடந்து வந்திருக்கிறது. இப்பொழுது சங்கம யுகத்தில் உங்களுக்கு பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. பாவ ஆத்மாக்களுக்கு தானம் கொடுத்தால் பாவம் தலை மீது ஏறிவிடும். செய்வது ஈஸ்வரனுக்காக, ஆனால் கொடுப்பதோ பாவ ஆத்மாக்களுக்கு. பாபா கொஞ்சமாவது எடுக்கிறாராம். பாபா கூறுகின்றார், நீங்க சென்டர் திறந்தால் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். எது எது நடக்கிறதோ அது டிராமா படி அப்படியே மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதில் அழுவது, அடித்துக் கொள்வது, துக்கம் அடைவது என்ற விஷயமே இல்லை. செயல்களின் கணக்கு வழக்கு தீர்வது நல்லதுதான். வைத்தியர்கள் கூறுவார்கள், வியாதி முழுவதும் மேலும் கீழும் போய் தீர்ந்துவிடும் என்று. பாபாவும் கூறுகின்றார், மீதி இருக்கும் கணக்கு வழக்கை தீர்த்துவிட வேண்டும். தண்டனை மிக கடினமாக இருக்கும். அதைவிட வியாதி முதலியன மூலமாக தீர்ப்பது ஒப்பிட்டு பார்த்தால் பெரியதாக தோன்றாது. ஞானம் முழுவதுமாக இல்லை என்றால் வியாதியில் துடிப்பார்கள். வியாதியில் விழுந்தால் பகவானை அதிகமாக நினைக்கிறார்கள். அதுவும் நல்லதே. ஒருவரை மட்டும் நினைக்க வேண்டும். அதையும் பாபா புரிய வைக்கின்றார். அந்த மக்கள் குருவை நினைக்கிறார்கள். அநேக குருக்கள் இருக்கிறார்கள். ஒரு சத்குருவை நீங்கள் மட்டும் அறிவீர்கள். அவர் சர்வசக்திவான். பாபா கூறுகின்றார், நான் இந்த வேதங்கள், கிரந்தங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். இது பக்தியின் சாமான்கள். இதன் மூலம் எவரும் என்னை அடைய முடியாது. பாபா வருவதே பாவ ஆத்மாக்களுடைய உலகத்தில். இங்கே புண்ணிய ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்தார்கள்? யார் 84 பிறவி முழுவதும் எடுத்திருக்கிறாரோ அவருடைய ஷரீரத்தில் நான் வருகிறேன். எல்லோரையும் விட இவர் முதலில் கேட்கிறார். இங்கே மதுபனில் உங்கள் நினைவு பயணம் நன்றாக இருக்கிறது. இங்கே புயலும் வீசலாம். ஆனால் பாபா புரிய வைக்கின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். கல்பத்திற்கு முன்பும் நீங்கள் இப்படித்தான் ஞானத்தை கேட்டிருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். பழைய உலகத்தின் விநாசம் ஏற்பட்டே தீரும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அதிகாலையில் எழுந்து உடல் நினைவிலிருந்து விலகி இருக்கும் ட்ரில் செய்ய வேண்டும். பழைய உலகம், பழைய உடல் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. அனைத்தும் மறந்து இருக்க வேண்டும். இரண்டாவது, சங்கம யுகத்தில் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. கர்ம கணக்கு வழக்கை மிகவும் மகிழ்ச்சியாக தீர்க்க வேண்டும். அழுவது, அடிப்பது கூடாது. அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து நிமித்தமாகி கவனித்து வர வேண்டும். வரதானம், உணரக்கூடிய சக்தி மூலமாக சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். விளக்கம், எந்த ஒரு விஷயத்திலும் பரிவர்த்தனைக்கான ஆதாரம் உணரக்கூடிய சக்தியாகும். உணரக்கூடிய ரியலைசேஷன் சக்தி வராத வரை அனுபவம் ஏற்படாது. மேலும் எதுவரை அனுபவம் ஏற்படவில்லையோ அதுவரை பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையின் அஸ்திவாரம் உறுதியாக இல்லாமலும் கூடவே ஊக்கம் உற்சாகத்தின் நடைமுறையும் இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் உணரக்கூடிய சக்தி அனுபவ ரீதியாக இருந்தால் தீவிர புருஷார்த்தமாக ஆக்கிவிடும்.
உணரக்கூடிய சக்தி சதா காலத்திற்கும் சகஜமான பரிவர்த்தனையை ஏற்படுத்தும். ஸ்லோகன்: அன்பு சொரூபத்தை சாக்காரத்தில் வெளிப்படுத்தி பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.